14 லோகங்களும் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்கும். உயர்வா சரணாகதி இருக்கீல. அதான் இங்கே வந்து அவங்களுக்கு காரிய வெற்றிகள் எல்லாம் நினைச்ச உடனே நடக்குதுன்னா முழு நம்பிக்கை. கொஞ்சம் லேட் ஆகுது வைக்கினா வினை நிலைகள் அதிக பாவ நிலைகள் இருக்கும். அது வந்து உப்பு குடித்தா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உப்பு பூர்வ ஜென்மங்களை நம்ம தின்றுதான் நமக்கு யாரும் இருக்காது. இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது. எதுக்குன்னா முன்னாடி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறேன்னா பாக்கி இருக்கு. பிரபஞ்சத்தில் எடுத்ததை கொடுக்கல, அதை கொடுக்க சொல்லுற இடம் தான் இது. இங்கே வந்து வணங்கி நிற்கிறே அந்த கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். 4 அகங்காரம் போயிடும். மும்மெல்லாம் அகன்று உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் வெளியே வருவார். பைய வெளியில் வர அவரோட தன்மை நம்மகிட்ட வெளியே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். கோபங்கள் கம்மியாகும், பேராசைகள் கம்மியாகும். நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு நிலைகள் கம்மியாகும். முதல்ல அவன் செய்கிற ஆட்களை கெடுத்துக்கிட்டு இருப்போம் முதல்ல எல்லாம். அதாவது சும்மா இருக்க விட நம்ம பெதரில் எவனாச்சும் கூட ஒன்று செஞ்சாலும் செய்ய விட மாட்டோம். நம்ம பெதரில் உள்ள வைங்க, அவன் வாங்கி வந்து எடுத்து வாங்கி கோட்டை அடிச்சு பிடிச்சி போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பேர கொஞ்சம் கொஞ்சமாக வாயை அடங்கிடணும். ஏன்னா தர்மம் செய்கிறவரை கெடுக்கிறதோட பாவம் எதுவுமே கிடையாது. அதாவது கொடுக்காம கூட இருந்துடலாம், ஆனால் கொடுக்கறவனை கெடுத்துட்டா அது 7 ஜென்மங்களுக்கும் விடாது. அப்படியெல்லாம் நம்ம செஞ்சதோட விளைவுகள் வந்து இங்கே நமக்கு தெரியாது, ஆனால் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இங்கே வர்றவங்களெல்லாம் சொல்லுது, எங்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் இருக்கத்தான் செஞ்சது, இனிமேலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதெல்லாம் நம்ம செஞ்சதோட விஷயங்களை அப்படி நம்ம ஏற்றுக்கிடணும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கும்பிடுதான் கண்ணே தெரியலையான்னா சொல்லக்கூடாது. அவரெல்லாம் ஒன்றும் செய்யலை, அவர் கிருஷ்ணா தான் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம செஞ்சதை பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கு. நல்லது செய்யறதையும் கொடுத்து, கெட்டது செய்யறதையும் கொடுத்து. படுத்துக்கிட்டு அதாவது வீட்டுக்குள்ளே ஒருத்தருமே இல்லை, கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கணும்னு பேசினாலும் பிரபஞ்சம் பேசணும். ஏன்னா அதோட காற்றைத்தானே நம்ம சுவாசிக்கும். அது தண்ணி தானே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லாமல் இருந்து வரேன், சுவாசிக்காமல் இருந்து வரேன், பூமி இல்லாமல் எங்கேயாச்சும் போயிட்டு போகிறேன். நீ எங்கே வேணாலும் பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தெரியுமில்ல. நம்ம வீட்டுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளே ஒரு நாய் வளர்க்கும், ஒரு பூனை வளர்க்கும், இது வளர்க்கும். கொஞ்சம் எப்படி நம்ம கண்ணில் தட்டுப்பட்டு இருக்காது. தன்னது சேட்டைகள் இது சரியில்லையே, எங்கேயோ திணிச்சு வந்துடுச்சு, எங்கேயோ படுத்துட்டு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களா, எங்கேயோ உருள்ட்டு வந்துச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போ நம்மளே மனுஷப்பெருக்கே இவ்வளோ தெரிஞ்சா பிரபஞ்சம் எப்படி உற்று நோக்காது. எது செஞ்சாலும் உற்று நோக்கும், என்ன செஞ்சாலும் குறித்து வச்சுக்கணும் டைரியில். நல்லதை நினச்சிருக்கான் அப்படின்னு குறித்து வைக்கும், கெட்டதை நினச்சிருக்கான் அப்படின்னு குறித்து வைக்கும். நினச்சதுக்கும் பலன் உண்டு. அதை நடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் செஞ்சுட்டா புண்ணியத்துக்கு உண்டான பலன்கள் பிரபஞ்சத்தில் பதிஞ்சுக்கிறோம். பாவம் செய்யணும்னு நினச்சி அதை செயல்படுத்திட்டா நம்ம நல்லா கோர்த்து விட்டாச்சு, சார் ரைட்டு மேட்ரு முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே நமக்கு முடித்து எழுதிடுவாங்க, முடிவுரையே எழுதி வச்சுருவாங்க. அங்கே நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க, 2 வீட்டுக்கு சண்டை எடுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஆனால் நாம் 2 பேர்ட்டையும் பேசிக்கிட்டு போனோம். அந்த வீட்டுக்காரங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீட்டுக்காரன்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க அடிக்கிட்டு ஓட்டுட்டு கிடப்பாங்க. அது பெரிய பிரச்சனையாக கூட வந்துடும். அம்மா மகனுக்கு, மகனுக்கு அம்மாவுக்கு, பொண்டாட்டி புருஷனுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தம்பிகளுக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தை போய் கெடுத்துருது. நடக்கலையா? எல்லாத்துக்குள்ளேயும் அந்த மிருகம் இருக்குது. யாருக்குள்ளே இருக்குன்னு தெரியாது. நமக்கு வந்து துன்பம் வரையில மாட்டி விட்டுருவோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. பிரபஞ்சம் எழுதி வச்சு யாருக்குமே தெரியாது. நம்ம சேர்ந்து வெளியே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இந்த ஜென்மம் கூட முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கடன் இருக்கும், அடுத்த ஜென்மத்தில் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும். நமக்கு ஆள் பணம், படை பணம், பொருள் பணம் எல்லாமே இருக்கும். அந்தஸ்து, அஸ்தி எல்லாமே இருக்கும். எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அப்படின்னு கொத்திக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிற பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, அம்மையை ஒவ்வொரு வீட்டில் வந்து தெரியாமல் செய்யலாம். அப்படிங்கிற வீடு ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கும். எப்படின்னா அவங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. ஏமாந்துக்கிட்டாங்கன்னா சந்ததிகள் நல்லா வருவாங்க. அதை நீங்களே கிராமங்களில் பார்த்துக்கிய அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது. சித்தர்கள் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பேசணும்னா எங்களை ஆட்கொண்டு உள்ளே வந்துடுவாங்க. அவங்களோட வார்த்தையை தான் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்.
சும்மா இருக்கிற எனக்காச்சும் பேசுவோம். ஆனால் சீடர்கள்ட்ட வழி நடத்தையில ஒரு விஷயம் கூட சிச்சிட்டு வராது வெளியே. நீங்களும் நாளைக்கு இப்படி தான் பேசுவீங்க. கொஞ்ச நாள் ஆகிட்டா நீங்கள் இதே பேச நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. அதுதான் இந்த சபையோட இது. அப்படியே வந்து நம்ம மட்டும் ஞானம் அடையணும், நம்ம மட்டும் உயர்வு அடையணும்னு இந்த சபையோட நோக்கம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி எப்படி அருவி கொட்டின மாதிரி கொட்டி பிடிச்சிருவோம். அப்போ நீங்கள் எதை பிடிச்சிக்கணும், எதோ சும்மா பேசியிருக்காங்கன்னு நினைக்கூடாது. தப்புன்னு பிடிச்சா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயன்படும். இப்போ 4 பேர் தானே இருக்கீங்க எங்கனக்குள்ள. 4 பேருக்கு எதுக்கு இவ்வளோ உபதேசம் தேவையில்லை. ஒரு வார்த்தையில் முடிஞ்சது சபையை பற்றி சொல்லியாச்சு. மாறி மாறி சொல்லையதான் பட்டதை ஈட்டப்படுது. இவ்வளோ நாள் அந்த சாமி கும்பிட்டுருப்பிய, இங்கே சாமி கும்பிட்டுருப்பிய, எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்பிய, நல்லது கெட்டது, போகாத இடம் இருக்காது. எல்லா யாத்திரைகள் கூட சில பேர் போயிட்டு வந்திருப்பிய, காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்திருப்பிய, ரொம்ப பூஜை முறைகள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருப்பிய. இருந்தாலும் உண்மையை சொல்லத இடம் இது. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா இருக்குன்னு சொல்லத இடம் இது. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா மட்டும் எங்களுக்கு போதும், இங்கே சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்துட்டாலே போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த செவ்வாய்க்கிழமைக்கு இங்கே போனேன், இங்கே போனேன், இந்த ஜீவ சமாதிக்கு போனேன், அங்கே இருக்காது ஒரு சித்தர், எங்கேயும் போக வேண்டாம். இங்கே வந்துட்டான். வர முடியலைனாலும் வீட்டில் இருந்துக்கலாம். இங்கே உள்ள சீடர்கள் இங்கே வந்து தான் ஆகணும், பூஜைக்கு வந்து தான் ஆகணும்னு யாரையும் சொல்ல மாட்டோம். நீ என்ன இத்தனை பூஜைக்கு வரலன்னா இங்கே கேட்க மாட்டாங்க சித்தர்கள். நீங்கள் அதான் பிரம்மமுகூர்த்த தவம் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே உட்காந்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் இங்கே வந்து எல்லாம் உங்கள் ஆன்மாக்கள்லாம் இங்கே வந்துடும், அதை பார்ப்போம் நாங்கள். நீங்களும் பார்ப்பீங்க, வீட்டில் இருந்தே பார்ப்பீங்க. என்ன சபைன்னா சிவனோட தரிசனம், அம்பாலோட தரிசனம், வாழை இருக்கிற சிந்தரி பேசுறது எல்லாம் பார்ப்பீங்க. என்ன சில பேருக்கு வந்தோடனே சடன்னு ஏதாச்சும் குண்டக்கா மண்டக்கா நடக்கும். இங்கே வரவிடாமல், அது எதுக்குன்னா எதிர்வினைகள் வந்து தடுக்கும். இங்கே வரவிடாமல் அதை கண்டு பயந்து விடக்கூடாது. ஏன்னா இங்கே போனால் தேடிடுவான் போலுக்க அப்படின்ட்டு உங்களோட எதிர்வினைகள் தடுக்கும். அதை கண்டு யாரும் பயந்து விடக்கூடாது. புராணங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டப்படலை, எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா புராணங்கள்லாம் நாங்கள்லாம் வரி விடாமல் படித்தது கிடையாது. ஆனால் அதில் உள்ள சாரங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நூல் உள்ள இருக்கிறதுனால அந்த என்ன ஆத்திசூடி என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லுவோம். திருக்குறளில் என்ன இருக்கோ அத்தனை அதிகாரமும் ஒன்றா வச்சு வார்த்தையில் வெளியே வரும். அதுதான் ஆதி கைலாய சிவசுச்சம நூல். எல்லா விஷயங்கள் என்னென்ன மகான்கள் எழுதி வச்சாங்களோ, சிவபெருமானே எழுதி வச்ச விஷயங்கள்னால ஃபுல்லாக தெரியாது. எங்கள் திருக்குறள், தேவாரம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எங்களோட சீடர்கள் யாரையாச்சும் சொல்லுங்க தெரியாது. இந்த ஒரு புக்கு வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சுட்டாரு. ஆனால் அவர் படிச்சுட்டு போகிறோம்னா படிச்சிருக்க மாட்டார், வாங்கி கொண்டாந்து வச்சுட்டாரு. இங்கே நாங்கள் படித்தது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு மாயை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் ஆன்மீகத்தில் போக முடியும், மேலே ஏற சித்தி அடைய முடியும், சித்தர்களாக முடியும். ஒன்றுமே தெரியாமல் இருக்க தான் இங்கே தகுதி. தெரியாமல் இருந்தால் தான் இங்கே உள்ளதை சித்தர்கள் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது, அது படித்தது, இது படித்தா நீ படிச்சிருப்ப, அது எது ஒரு பிரயோஜனம் கிடையாத அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது. இங்கே படித்ததெல்லாம் மறந்துடணும். இங்கே வரையில் நான் யாருன்னு மறந்துடணும், எனக்கு என்ன இருக்குன்னு மறந்துடணும், எனக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது, எத்தனை லட்ச ரூபா பேங்கில் கிடக்கு, என் மகன் எங்கே வேலை பார்க்கான், மகன் எங்கே வேலை பார்க்கான், அவங்க எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுதாக, அதெல்லாம் இங்கே சிந்தைக்குள்ளேயே வரக்கூடாது. உங்களுக்கு தேவை நிம்மதி, அமைதி, சாந்தம், சந்தோஷம். அது இருந்தாலும் வரும், இல்லாட்டாலும் வரும். அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் இது. ஐஸ்வர்யங்கள் பின்னாடி கொடுப்பாங்க, உயர்வான ஐஸ்வர்யமாக இருக்கும். லட்சுமியில் எத்தனையோ லட்சுமி இருக்குது. கோடி கோடியாக வந்து குப்பமேட்டில் கொண்டு நிப்பாட்டிடும், ஜெயிலுக்குள்ளே கூட கொண்டு நிப்பாட்டிடும். முரட்டு லட்சுமி வந்தால் என்ன பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, அடுத்தவங்களை துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, ஆளுக்கு அடியால் விட்டு அடிக்க விடுவாங்க. அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்துக்குள்ளேயும் போவாங்க. ஆனால் பொறுமையாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நல்ல லட்சுமி வந்துச்சுன்னா ஒன்றுமே அவங்கள செய்ய விடாது. பொறுமையாக இருக்க சொல்லும், தான தர்மம் பண்ண சொல்லும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண சொல்லும், பிள்ளைகளையும் புண்ணியம்மன் செய்யுங்கடான்னு சொல்லி கொடுக்க சொல்லும். அந்த லட்சுமி தான் உயர்வான லட்சுமி. அது கோடி கோடியாக வேண்டாம். நீங்கள் பார்த்துருப்பியா, கோடி கோடியாக வந்து விடும், பெற பார்த்தா ஒன்றுமே இருக்காது. எங்கேயாச்சும் போய் தன்னால் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பாங்க. இல்லாட்டி பிள்ளைகளை எங்கிட்டாச்சும் நெறிமுறை கெட்டு குளங்கோத்திரத்தை எல்லாம் உள்ள பண்புகளை எல்லாம் விட்டு என்னமோ செஞ்சு எப்படியோ போய் எங்கிட்டோ போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை யாராச்சும் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அது இயற்கையை சீரழித்து விட்டுரும். இயற்கை வந்து செஞ்சதை கொடுக்கும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். செஞ்சதை செஞ்சு செய்யாமல் விடவே விடாது. நாங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி.
எங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கும் தண்டனை கிடைக்க தான் செய்யும். இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் தப்பு செஞ்சால் விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. அதுக்குள்ளான பலன் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சாமி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வெளியே வந்து குசும் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தானே விடுவாங்களா? விட மாட்டாங்க. நான் கவர்மெண்ட் இருக்கேன், நான் மந்திரம் விடாமல் படிக்கேன், 48 நாள் சஷ்டி பூஜை கடுமையாக இருக்கேன் அப்படின்ட்டு வெளியே வந்து போன போட்டு விடாத அப்படின்ட்டு நான் உள்ள தவம் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் உட்காந்தாங்கன்னா அது படிக்காது. இங்கே அம்பா போய்கிட்டு இருக்கோம் 2 குடும்பம். நீங்கள் திருச்செந்தூரில் போய் 3-6 நாள் பட்னியாக கிடந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பலன் பூரா பொறுமையாக அங்கே யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும் அந்த பலன். நீங்கள் தவறு இருந்த பலமும் அவங்களுக்கு எதிர்க்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லுவோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி உங்களை உள்ளுக்குள்ளே இழுத்துருவோம் சபைக்குள்ளே. அதுதான் எங்கள் வேலை. சபைக்குள்ளேன்னா சபைக்கு பணிவிடை செய்யறதுக்காக கிடையாது. நீங்கள் வந்து தர்ம யுகத்துக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். கலியுகத்தை வச்சு தர்ம யுகத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சுக்க. அது எதுக்கு வேண்டாம். அன்றைக்கி வண்டானதில் சொன்னாங்க. அதாவது விடிய சொல்லிக்கிட்டே இருக்கார் போனால் அவருக்கு தேவையா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே கலியுகத்தில் இருந்து தர்ம யுகத்தில் வந்துட்டார். ஏன்னா தேவையில்லாமல் குசும்பு குண்டாமட்டி பண்ணால் விளையிருவிய, வாழும் கலையை கற்றுக் கொடுத்துருவிய. ஏன்னா சில இடங்கள்ல எப்படா மாட்டி விடன்னு சுற்றி சுற்றி இருக்கும். சில ஜென்மங்கள் வந்து திருந்தவே திருந்தாது. அந்த ஜென்மங்களெல்லாம் கண்டுக்காமல் போயிருவீங்க நீங்கள். அது எங்கிட்டாச்சும் முட்டி மோதி பிள்ளைகளெல்லாம் தப்பான வழியில் இழுத்து விட்டு நடுத்தரில் அலையும். அதான் நீங்கள் பார்ப்பீங்க. பொறுமை, அதுக்கெல்லாம் பொறுமை தான் அவசியம். ஏன்னா முன்னேற்றத்தை கண்டு கொதிச்சு போய் இருக்கும் அந்த ஆன்மாக்கள். அப்போ என்ன செய்ய, கோர்த்தி விடிச்சு அலையும். எப்படி கோர்த்து விட அப்படின்னு நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரும். வேறு எங்கிட்டாச்சும் போய் சவுத்தில் மோடி அது சாக்கடைக்குள்ளேயும் அங்கிட்டுக்குள்ளேயும் சவுதிக்குள்ளேயும் கிடக்கும். அது வாழை வழி தெரியாமல் அதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்ப்பேன். அதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப அவசியம். என்ன வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை தப்பாக பண்ணாலும் தப்பாக பேசினாலும் நீங்கள் கண்டுக்கிடக்கூடாது. நீங்களாம் இப்போ சித்து சபையை பற்றி பேசுவாங்க. இங்கே முதல்ல எப்படி இருந்தோம், நாங்கள் என்ன செஞ்சோம், சேட்டையெல்லாம் பண்ணோம், அதை சொல்றதுக்குன்னு இங்கே ஒரு டீம் இருக்குது. டீம் போட்டு வேலை பார்க்காங்க. அந்த டீம் வந்து இங்கே சொல்லுவாங்க. ஒரு டீம் இருக்குது. அது பொட்டச்சி தான், அதுக்கெல்லாம் தலையாக இருக்காதுங்க. அதெல்லாம் அங்கே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே பிரபஞ்சத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாதுங்க. அங்கே வச்சு நல்லா நொங்க கலட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சொல்ல விடாமல் சிவபெருமான் சங்கிலே மீச்சிக்கிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்கிட்டாச்சும் போய் கம்மாயில் போய் விழுந்து அது வணங்கி மாண்டு போயிடும். இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சித்த சபையை வந்து என்னன்னு செய்ய முடியாது. அது வந்து ஒன்றுமே இல்லாத இடம் தான். ஆனால் எல்லாம் இருக்கிற இடம். இங்கே இருக்கிற பொருட்கள் எதுவுமே எங்களுக்கு உள்ள இது கிடையாது. பிரபஞ்சம் கொடுத்தது, பிரபஞ்சம் தான் அனுபவிச்சுக்கிட்டு. அதே மாதிரி நீங்களும் பிரபஞ்சத்தில் உள்ளவங்கள நீங்களும் வந்து எங்களுக்கு உள்ளவங்க கிடையாது. ஆனால் எங்களுக்கு உள்ளவங்க. நீங்கள் புண்ணியம் செஞ்சுட்டீங்கன்னா எங்களுக்கு உள்ளவங்க. உங்களுக்குள்ள 4 அகம் இருந்துருச்சுன்னா கலியுகத்தில் உள்ளவங்க. அதுதான் என்னால் முடியும், எனக்கால முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம எங்கே இருக்கோம், கலியுகத்துக்குள்ளே இருக்கோம். எனக்கு தெரியவே தெரியாதியா, எல்லாம் சிவபெருமான் செய்கிறாரு, முருகப்பெருமான் செய்கிறாரு. நம்ம வந்து பிரபஞ்சம்னு சொன்னால் உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. இறைவன் செய்தார், குலதெய்வம் செய்து அவங்க செஞ்சு இயற்கை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அப்போவே தர்மயுகத்துக்குள்ளே வந்துடுவோம். அந்த அவன் பார்த்துக்கிட்டோம், மேலே உள்ளவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி பொறுமையாக போகிறையெல்லாம் கட்டாயம் மேலே உள்ளவன் பார்த்துருவாங்க. நம்ம வந்து நம்ம செய்யல நம்மளை நியாயப்படுத்தி அடுத்தவங்களை குற்றவாளி ஆசையில் பிரபஞ்சம் வந்து பிடிக்காதது. நம்மளையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எப்பவுமோ தப்பு செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு வயசில் செஞ்சுருக்கலாம், இளமை வேகத்தில் செஞ்சுருக்கலாம், ஏதோ காசு புதுசாக வந்த உடனே செஞ்சுருக்கலாம். எந்த தவறுகளை பூரா நம்ம வந்து அகத்தாய்வுங்காங்கல்ல உள்ள ஆய்வு பண்ணணும். அதான் சொல்லிக் கொடுக்காங்க சித்தர்கள் தேவர்கள். ஒன்னை நீ கவனி, பேச்சை குறை, மூச்சை பார், சொல்லற, சும்மா இரு அப்படின்னலாம். எதுக்குன்னா சும்மா இருந்தால் நம்மகிட்ட சேட்டை இருக்காது. வாயை வச்சு தானே பேர்வாதி பிரச்சனை காரணம் வாய் தான். சமையல் முடிஞ்சதா உட்காந்து தியானம் பண்ணிட்டு 4 பேர் வீட்டுக்கு வராங்களா, நல்ல தர்ம சிந்தனையை வளர்த்துட்டா நீங்கள் தான் சித்தர்கள். அதை விட்டு அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது மனித இயல்பு தான். ஏன்னா தெரிஞ்சுக்கிடணும், உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ பாவம் அது எப்படி வந்துச்சா பிரச்சனை வேணும், அது வரணும்னு தானே பார்த்தேன், எம்மட்டையே நல்லா வந்துருச்சான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாளை நின்று நம்ம வீட்டில் வந்துடும். அது ஏதோ ஒரு அவங்க செஞ்ச கர்ம நிலைகள்னால வருது. அப்போ வந்து வருத்தப்பட தான் செய்யணும்.
நம்மகிட்ட மோதினா முடியுமா யாரு அப்படின்னா 3ஆம் நாள் நம்மகிட்ட வரையில அப்பதான் நம்ம சொல்லுவோம், ஐயோ 3 நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அது சொல்லக்கூடாது. எந்த வீடாக இருந்தாலும் சரி பார்க்கணும். விரோதிகளுக்கு துன்பம் வந்தாலும் ஐயோ பாவம் பிரபஞ்சம் தண்டிச்சிச்சே அப்படின்னு தான் நினைக்கணும். முடிஞ்சால் காசு இருந்தால் கொடுக்கணும், வண்டி இருந்தால் கூட்டு கொண்டு எங்கேயாச்சும் விடணும், எல்லாத்தையும் செய்யணும். நம்ம திருத்த முடியாத ஜென்மங்கள் இருக்குது, அதுலேருந்து விலை இருக்க பார்த்துக்கோங்க. அது உங்கள் அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம். சொந்தக்காரங்க தானே விஷம் கொடுத்தா குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. பாருங்க, 4 தடவை 5 தடவை 10 தடவை கூட பாருங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ தப்பு. இது வந்து நம்மளை வந்து கலியுகத்தில் தர்ம யுகத்துக்கே போக விட மாட்டான்னா விலை இருந்துக்கோங்க. அதான் வாழுங்கலை, வேற ஒன்றும் இல்லை. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. கொஞ்சம் விலை இருங்க சொல்லி அவங்க எங்கே முட்டி மோதி வந்து வம்பா போயிடுவாங்க. நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணாத ஆள் இதில் யார் இருப்பா? எல்லாரும் தப்பு பண்ணியிருப்போம். நாய் அடித்து விரட்டியிருப்போம், அப்போ ஏதோ கோவத்தில் வந்து சொந்தக்காரங்களை வஞ்சிருப்போம், திட்டியிருப்போம், ஏதோ ஒரு ஆணவத்தில் யாரையாச்சும் என்னமாச்சும் சொல்லியிருப்போம். அதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். அதை நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். திருந்திட்டா அதை மன்னிக்கிறதுக்கு இறைவன் தயாராக இருக்காரு. என்ன நம்ம அதோட நல்ல விஷயம் பண்ணையில அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கும்ல. நல்ல விஷயம் மீண்டும் மீண்டும் பண்ணையில ஒரு ஆளுக்கு தெரியாம கூட ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருந்தா அந்த ஆளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரையில நல்லது செஞ்சுட்டான்னா அந்த ஆளே அதை மறந்து போயிடும். சரி, நமக்கு நல்லது செஞ்சுட்டாங்க, பாவம் அன்னைக்கு ஏதோ தெரியாம இந்த அம்மா ஏதோ வஞ்சிருச்சு, இப்போ வந்து கஷ்டப்படையில வந்து பார்த்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகுது, இந்தா வச்சுக்கோ, ஆஸ்பத்திரியில் காமி, இந்தா வச்சுக்கோ, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டு, எல்லாருக்கும் என்னன்னு ஒரு கேட்டுட்டு வந்தாலும் ஒரு விஷயந்தான். சரி, ஏதாச்சும் வேணா கேளு, நான் ஏதாச்சும் உதவி பண்ணுவேன் அப்படின்னு வந்து மனசு இறங்காது. நான் இருக்கு நம்மகிட்ட, நான் கடவுள் தன்மையில் இருக்க நம்ம போய் தேடி போயிடுவோம். விரோதியாக இருந்தாலும் தேடி போய் உதவி பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் நாளாகும். இங்கே சித்த சபையில் அந்த நிகழ்வுலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விரோதிகளுக்கு கூட அனுக்கிரகம் கொடுக்கணுங்கிற நிகழ்வு இங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சீடர்களுக்கும் அந்த நிகழ்வு வரும். அதனால் இதுதான் பக்குவங்கிறது. இதுதான் வாழும் கலை. பிரபஞ்சத்தோட சுத்த பழகிக்கணும். பிரபஞ்சம் உயர்வா சுத்துது, அன்பா சுத்துது, கருணையா சுத்துது. மரியாதை யாருக்கும் கொடுக்காது. பிரபஞ்சம் வந்து யாருக்கும் மரியாதை கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கொடுக்கவே கொடுக்காது. நல்லவங்களுக்கு மரியாதை கொடுத்துரும். ஏன்னா அதான் சித்த சபையிலே நடக்குது. பிரபஞ்சம் போகிற வேகத்தில் அடிவணிவு சரணாகதி எடுக்கிறவங்க சபை அரவணைச்சிட்டோம். நான் எதிர்த்துனா பிரபஞ்சம் சுற்றி காணாமல் போயிடும். அது எவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு பூமி. அதை எதிர்த்துனா அதோட நம்ம சுத்த போய் நம்மளுக்கு மயக்கம் வர மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. எதுக்கு ட்ராவல் பண்ண முடியுமா? சரி பாரு.